பொங்கலை முன்னிட்டு நாளைக்கு தைப்பொங்கல் வருது, அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் வருது. இதை முன்னிட்டு கொஞ்சம் வியாபாரங்கள் நல்லா இருக்கு. மல்லிகைப்பூ யதார்த்தமாக இந்த பனி காலத்தில் வரத்து கம்மியாக வரும், அதனால விலைவாசி அதிகமாக விற்கும், இயற்கையாக விற்கக்கூடிய இது. ஆனால் இந்த பண்டிகை காலம்ன்றதுனால இன்னைக்கும் கொஞ்சம் விலை காலையிலேயே 2000 ரூபா விலை வச்சாங்க, பின்னாடி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. 1500, 1600, 1400 இந்த மாதிரி வந்துருச்சு. பூரா சில்லறை வியாபாரிகளும் உண்டு, மொத்த வியாபாரியும் உண்டு. வாங்கி கொண்டு கட்டி வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரிகளும் வருவாங்க. சில்லறை வியாபாரிகளும் இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு நிறையா அதிகமாக வந்து செவந்தி பூ போகுது. செவந்தி வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 200 ரூபா, 250 ரூபா, 150 ரூபா இந்த மாதிரி போகிறதுனால 100 ரூபாய்க்கும் போகுது. அந்த மாதிரி போகிறதுனால செவந்தி அதிகபட்சமாக வாங்குறாங்க. மற்ற வெள்ளைப்பூன்றது வந்து தேவைக்கு அளவாக தான் வாங்கிக்கிடுவாங்க, ஏன்னா விலைவாசி அது அதிகம். முல்லைப்பூ 2000, பிச்சிப்பூ 1800, 1700 இந்த மாதிரி விற்கிது. இது இன்னொரு ஒரு வாரம், ஆமாம், ஒரு வாரத்துக்கு இதே விலை நீடிக்கும். வரத்து கம்மி. மல்லிகைப்பூன்றது பனிக்காலம் மழை காலம்ன்றதுனால கம்மி. இன்னும் வெயில் ஆரம்பிக்கணும். வெயில் ஆரம்பிச்சு. என் பேர் முத்து. ஒரு மாசமாவே பூ ரேட் அதிகமாக தான் இருக்கு. மார்கழி மாசம் பூ வராதுன்றதுனால பூ அதிகமாக தான் இருக்கு. பொங்கலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கு. இல்ல ரெகுலரா வாங்க வர்றதில்ல, ஃபங்க்ஷனால வாங்க வந்திருக்கோம். பூ ரேட் அதிகமாக தான் இருக்கு. ஹேமலதா சார் வாங்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எப்பவுமே ஃபங்க்ஷன் டேஸ்னா ரேட் கூட தானே இருக்கும். மீடியமாக தான் இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூலாம் 150 ரூபா தான் சொல்றாங்க. பரவாயில்ல தான். 100 பூ 150 ரூபா ஆமாங்க சார். செவந்தி வந்து கிலோ 200 ரூபாய் போடுறாங்க சார். கொஞ்சம் டல்லா இருக்கிறது வந்து 180 ரூபா போடுறாங்க. ஆமா, சாமிக்காக வாங்கி தானே ஆகணும், அதனால வாங்குறோம். மல்லிகைப்பூ 100 பூ 80 ரூபா கொடுக்குறது. மற்ற நாள் வாங்குறதோட இன்னைக்கு ஜாஸ்தியாக தான் இளவு விட்டுருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு விற்க முடியல எங்களால். ரொம்ப வரவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கு. எங்களுக்குமே கஷ்டப்பட்டு தான் விற்கிற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுவே சங்கடமா இருக்கு. யோசிக்கிறாங்க, வேற சங்கடமா இருக்கு. பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்களும் பார்ப்பாங்கல்ல.